நன்மைகள் நினைக்கின்றே, செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், நன்றியோடு துதிக்கின்றேன், நான் நன்றியோடு துதிக்கின்றேன். கைவிடாத என் நாயனே, என்னை கைவிடாத என் நாயனே, கல்வாரி நாயகனே, கல்வாரி நாயகனே, துணையாளரே, 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 இணையில்லா மணவாளரே, நீர் இணையில்லா மணவாளரே, உணவாக வந்தீரையா, உணவாக வந்தீரையா, உயிரோடு கலந்தீரையா, என் உயிரோடு கலந்தீரையா. Sing it again. துணையாளரே, துணையாளரே, சத்தம் உயர்த்தி, துணையாளரே, 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 இணையில்லா மணவாளரே, இயேசு இணையில்லா மணவாளரே, உணவாக வந்தீரையா, உணவாக வந்தீரையா, உயிரோடு கலந்தீரையா, உயிரோடு கலந்தீரையா. துணையாளரே, துணையாளரே, பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவே, இயேசுவே, உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஓ, எங்களுடைய இருதயங்கள் உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்பப்படுகிறதற்காக நன்றி. எல்லா சோர்வின் ஆவிகள் வெளியேறுகிறதற்காக நன்றி. ஓ, உம்முடைய உற்சாகத்தினாலே எங்களை நிரப்புகிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. ஷெகெலே மஹமரா கபரு சதமண்டா யாலமரா துராரியாதரா. Thank you, Abba. நன்றி இயேசுவே. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நடுவில் நீர் அசைவாடி கொண்டிருக்கிறபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளையும் நீர் ஆசீர்வதிக்கணுமே, உம்முடைய பிரசன்னத்தினால நீர் நிரப்பணுமே, தொடர்ந்து நீர் மகிமைப்படணுமே, பெரிய காரியங்களை செய்யணுமே. உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே, உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆராதனையின் ஆண்டவரே, எல்லா மகிமையும் எல்லா துதியையும் நீர் ஏற்றுக்கொள்ளுவீராக, அங்கீகரிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றியே தேவனை உயர்த்தி துதியுங்கள் என்ற பாடலை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென்.
அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். தேவனின் செயல் அதிசயம் என்று சொல்லி, நம் தேவனின் செயல் அதிசயம் என்று சொல்லி, தேவனை உயர்த்தி துதியுங்கள். அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். கொடியவரின் சீரல் கடுமையாய் வரினும் விடபலனும் ஏழை கடைக்களமுமானார். கொடியவரின் சீரல் கடுமையாய் வரினும் விடபலனும் ஏழை கடைக்களமுமானார். படும் பலவந்தர் அரவாரம் என்றுமே, படும் பலவந்தர் அரவாரம் என்றுமே, தேவனை உயர்த்தி துதியுங்கள். அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். இவரே நம் தேவன், இவர் நம்மை ரட்சித்தார். இவரின் ரட்சிப்பினால் களி கூர்ந்திடுவோம். இவரே நம் தேவன், இவர் நம்மை ரட்சித்தார். இவரின் ரட்சிப்பினால் களி கூர்ந்திடுவோம். இவர் பகைவரை வென்று கீழ்ப்படுத்தினார். இவர் பகைவரை வென்று கீழ்ப்படுத்தினார். தேவனை உயர்த்தி துதியுங்கள். அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். அந்நியர் ஆள்வதில்லை இந்நீலம் தன்னில் நம்மை, மன்னாதி மன்னனே நம் மகிபனாயிருப்பார். அந்நியர் ஆள்வதில்லை இந்நீலம் தன்னில் நம்மை, மன்னாதி மன்னனே நம் மகிபனாயிருப்பார். மன்னரும் தேவ சமாதானம் தங்கிடுமே. மன்னரும் தேவ சமாதானம் தங்கிடுமே. தேவனை உயர்த்தி துதியுங்கள். அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். சிறந்த விருந்தொன்று சீயோன் மலையின் மீது அருந்த யாவருக்கும் ஆயத்தமாக்குவார். சிறந்த விருந்தொன்று சீயோன் மலையின் மீது அருந்த யாவருக்கும் ஆயத்தமாக்குவார். நிந்தையை நீக்கி கண்ணீரை துடைத்திடுவார். நிந்தையை நீக்கி கண்ணீரை துடைத்திடுவார். தேவனை உயர்த்தி துதியுங்கள். அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். தேவனின் செயல் அதிசயம் என்று சொல்லி, தேவனின் செயல் அதிசயம் என்று சொல்லி, நம் தேவனின் செயல் அதிசயம் என்று சொல்லி, தேவனின் செயல் அதிசயம் என்று சொல்லி, தேவனை உயர்த்தி துதியுங்கள். அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25வது அதிகாரத்திலே 4வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில், நீர் ஏழைக்கு பெலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். ஆமென்.
கொடூரமானவர்களுடைய சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பெலன். ஹல்லேலூயா. நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடன், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழல். ஆமென். எத்தனை சீரல்கள் அது எவ்வளவு வேகமாய் நம்மை மோதி அடிக்கிறதா இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு பெலனாயிருக்கிற வரைக்கும், ஆண்டவர் நமக்கு திடனாயிருக்கிற வரைக்கும், ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாயிருக்கிற வரைக்கும் ஒன்றும் நம்மை சேதப்படுத்துவதில்லை. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், தேவனின் செயல் அதிசயமென்று அதிசயமென்று சொல்லி, தேவனின் செயல் அதிசயமென்று அதிசயமென்று சொல்லி, கரங்களை உயர்த்தி தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ. தெரிந்த பாடல் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ. பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போலே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா. பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர், காட்டு மரங்களில் கீர்ச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார். காட்டு மரங்களில் கீர்ச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார். நாமம் ஊற்றுண்ட பரிமளமே, இன்பம் ரசத்திலும் அதிமதுர. நாமம் ஊற்றுண்ட பரிமளமே, இன்ப ரசத்திலும் அதிமதுர. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா. பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர். அவரிடது கை என் தலைக்கு வலக்கரத்தாலே தேற்றுகிறார். அவரிடது கை என் தலைக்கு வலக்கரத்தாலே தேற்றுகிறார். அவர் நேசத்தால் சோகமானேன், என்னில் பரந்த கொடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமானேன், என்னில் பரந்த கொடி நேசமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா.
பதினாயிரங்களில் சிறந்தோர். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர். என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம், என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர். இயேசுவே இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர். என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவே. என்னேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவே. மணவாளியே வா என்பாரே, நானும் செல்லுவேன் நன்னேரமே. மணவாளியே வா என்பாரே, நானும் செல்லுவேன் நன்னேரமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர். பாரிரருணோதயம் பாரிரருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, பாரிரருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெல்ல இரைச்சல் போல. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெல்ல இரைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர். அவர் நேசத்தால் சோகமான
சொந்தமானே, என்மேல் பறந்த கொடி நேசமே, அவர் நேசத்தால் சோகமானே, என்மேல் பறந்த கொடி நேசமே. என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. நேசம் என்கிற கொடியை நம்மேல் பறக்க செய்திருக்கிறார். எப்பொழுதுமே கொடி என்கிறது ஒரு உரிமையின் அடையாளம். கொடி என்பது உரிமையின் அடையாளம். அவர் அன்பின் கொடியை நம்மேல் பறக்க செய்ததினால் நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் என்பதை நம்மால் அறிய முடிகிறது. மணவாளியே வா என்பாரே, நானும் செல்லுவேன் அந்நேரமே. மணவாளியே வா என்பாரே, நானும் செல்லுவேன் அந்நேரம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, 10,000களில் சீரந்தோ, 10,000களில் சீரந்தோ. என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவன், நான் அவருடையவள். என் நேசர் என்னுடையவர். இந்த வார்த்தை இந்த ஆராதனை நேரத்தில் சொல்லுங்க. என் நேசர் என்னுடையவர், எனக்கு சொந்தமானவர், அவர் எனக்குரியவர். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஆண்டவர் மகிமைப்படுவார், சத்துரு வெட்கப்பட்டு போவான். ஹல்லேலூயா. என் நேசர் என்னுடையவர். என்னவரே, என் ஆத்ம நேசரே, என்னவரே, நீர் என் மணவாளரே, என்னவரே, என் ஆத்ம நேசரே, என்னவரே, நீர் என் மணவாளரே, என்னை பிரியமே என் ரூபவதியே என்று அழைப்பவரே, என்னவரே, 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 உடையவரே, என்னவரே, 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 உடையவரே. இந்த ஆராதனை வேளையில கர்த்தருடைய அன்பு நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய இருதயத்தை அவருடைய அன்பு நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவை விட்டு தூரமாய் போகிற நிலைகள் எல்லாம் மாறுகிறது. அவருடைய அன்பை நினைத்து பார்க்கிற வேளையாக இந்த ஆராதனை வேளை மாறிக்கொண்டிருக்கிறது. அன்றைக்கு தூரம் போன அந்த இளைய குமாரன் தான் பன்றியினுடைய தவிட்டினாலே தன்னுடைய வயிற்றை நிரப்ப அவன் ஆசையாயிருந்தோம். அதை கூட அவனுக்கு யாரும் கொடுக்கவில்லை. அப்பொழுது அவனுக்கு புத்தி தெளிந்து அவன் சொன்ன வார்த்தை, என் தகப்பனுடைய வீட்டிலே இருக்கிற வேலைக்காரர்கள் எத்தனையோ பேர் நல்ல உணவுகளை சாப்பிடுகிறார்கள், நன்றாயிருக்கிறார்கள், ஆனால் நானோ இப்படி இருக்கிறேனே என்று சொல்லி மனம் கலங்கி தகப்பனுடைய அன்பை நினைத்து அவன் திரும்பி வந்தான். இந்த ஆராதனை வேளையிலே ஆமென், அதுபோல ஆண்டவர் யாரையோ சிலரை தொட்டு கொண்டிருக்கிறார். இயேசுவின் அன்பிலிருந்து நீங்கள் தூரமாய் போய்விட முடியாது. இயேசுவின் அன்பிலிருந்து நீங்களே உங்களை பிரித்தாலும் முடியாது. ஆமென். உங்களை தம்மண்டையாய் இழுக்கிற சக்தி அவரிடத்திலே உண்டு. ஹல்லேலூயா. உன்னத பாட்டு புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், என்னை இழுத்துக் கொள்ளும், உமக்கு
பின்னே ஓடி வருவோம். ஹalleluya. ஆமென். ஆண்டவருக்கு பின்னாக செல்ல முடியாதபடி உங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆராதனை வேளையில் உங்களை விட்டு கழன்று போவதாக, உடைக்கப்படுவதாக. ஆமென். ஹalleluya. யாரை ஆண்டவர் விடுதலை ஆக்குகிறார் இந்த நேரத்திலே? ஆமென். கிறிஸ்துவின் அன்பு உங்களை நெருக்கி ஏவுகிறது. ஷபரஹலலலா ஷேலலே மமஹா மமகபரோ சந்தராரகேரே. Hallelujah. Give thanks to him. Come on. Lift up your voice. Hallelujah. Father, we bless your name. Hallelujah. Oh, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். Hallelujah. நீர் பெரியவர். தொடர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து ஓசன்னா பாடிடுவே. நான் ஓசன்னா பாடிடுவே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால்
நேசர் வர போகிறார். மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வர போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார், கரம் பிடித்து அழைத்து செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், என் கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன், சுகமானேன், நான் சுகம். Receive your healing right now. Come on. இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன், சுகமானேன், நான் சுகமானேன், சுகமானேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். ஓ, சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். சத்தமாய் சத்தமாய் காலாலே மிதித்து விட்டார், காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் அல்லேலூயா எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும், ஓ, யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். சிலுவையில் அறைந்து விட்டார். சிலுவையில் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற சாத்தானின் அதிகாரத்தை இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சிலுவையிலே அறைந்து, ஆமென், அவனை காலாலே மிதித்து வெற்றி சிறந்தவராய் அவர் இன்றைக்கும் இருக்கிறார். உங்கள் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லை, சத்ருவுக்கு உங்கள் மேல் அதிகாரம் இல்லை. இயேசு வெற்றி சிறந்திருக்கிறபடியினால், இயேசு வெற்றி பெற்றவராய் இருக்கிறபடியினால் வாய்களை திறந்து ஹல்லேலூயா ரபனா சந்தரபா கதே லீமா ரமனா சந்தரா ரமனா சந்தரபா கனாதியா ரபா. ஒரு புதிய பலன் உண்டாகட்டும், புதிய பலன் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. நீங்கள் கட்டப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் பாவத்திற்கு கீழானவர்கள் அல்ல, நீங்கள் அடிமைத்தனத்திற்கு கீழானவர்கள் அல்ல. இயேசு அவைகளை உடைத்தெறிந்திருக்கிறார். இயேசு சாபங்களை போக்கி இருக்கிறார். உங்களுக்காகத்தான் இயேசு மரித்தார். ஹல்லேலூயா. விசுவாச அறிக்கையிடுங்க. என் பாவங்களை இயேசு சிலுவையிலே எனக்காக ரத்தம் சிந்தி அவைகளை மேற்கொண்டிருக்கிறார். அதன் கிரயத்தை செலுத்தி இருக்கிறார். வெற்றியுள்ள வாழ்க்கைக்காக இயேசு நம்மை அழைத்திருக்கிறார். பேசுங்க அந்நிய பாஷையில் சில நிமிடங்கள். ஹல்லேலூயா. லேமா கபரா துரமா ஷபரஹபரபா லிமரபா கனா சப்தேன ஆதியா துரபா
உங்களுக்காக செய்ததை பார்க்கிறதற்கான ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. கர்த்தர் உங்களுக்காக செய்ததை பார்க்கிறதற்கான ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. குடமலவரோ சமரஹியதே மேகவரஹா மகதயலவவவரா. ஓ ஹalleluya. ரேமமா சந்தரா லிபவனா சந்தரே. ஹalleluya. நன்றி இயேசுவே. ஆண்டவர் நமக்காக செய்ததை, செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறதற்கான மனக்கண்கள் நமக்கு தேவை. மாம்ச கண்களினால் அல்ல, நம்முடைய ஆவிக்குரிய கண்களினாலே அவைகளை நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவர் செய்கிறதை, நமக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணினவைகளை, ஒரு கண்களும் காணாததை, இதயங்களிலே யோசிக்காததை, காதுகளினாலே கேளாததை நமக்காக ஆண்டவர் செய்திருக்கிறார். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya. உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி நான் கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்று கொள்ளுமையா. மாலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேனையா. மாலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேனையா. உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். எந்த சூழ்நிலையிலே நீங்கள் அகப்பட்டிருந்தாலும், உங்களுடைய சூழ்நிலை மனுஷர்களிடத்தில் விவரித்து சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு நெருக்கமாயிருந்தாலும், ஆண்டவரிடத்திலே நீங்கள் சொல்லலாம். எந்த சூழ்நிலையில் இருந்தும் உங்களை விடுவிக்கக்கூடிய சக்தி அவரிடத்திலே உண்டு. வேதத்திலே ஒரு வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அது செங்கடலாயிருந்தாலும் யோர்தானாயிருந்தாலும், பிரவாகித்து வருகிற யோர்தானும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டுதான் ஆகணும். அது கேட்கும். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒரு சில வினாடிகளிலேயே உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லாவற்றையும் ஒரு சில வினாடிகளிலே ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் ஆக்க அவரால் முடியும். தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? தானியேல் சொன்ன, ராஜாவே நீர் என்றும் வாழ்க. ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். சிங்கங்களுடைய குகைக்குள்ளேயே வைத்து
ஆண்டவரால் ஒரு மனிதனை காப்பாற்ற முடியும். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய பிரச்சனைகள் எம்மாத்திரம். ஆமென். உங்களுடைய பிரச்சனைகள் எம்மாத்திரம். ஆண்டவரால் கிரியை செய்ய முடியாத அளவிற்கு ஒரு பிரச்சனை இந்த உலகத்தில் இருக்கிறதா? இல்லவே இல்லை. 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பாருங்க. உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற பிரச்சனைகளிலே ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருகிறதை உங்களுடைய சொந்த கண்கள் பார்க்கும். ஆண்டவர் கிரியை செய்கிறதை உங்களுடைய சொந்த காதுகள் கேட்கும். ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக சாட்சி சொல்லுகிற ரீதியிலே கர்த்தருடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ அப்பா. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஆராதனின் மீதியான பகுதிகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, உடைய பிரசன்னம் நிறைந்திருக்கிற இந்த வேளையிலே தொடர்ந்து மீதியான பகுதிகளை நீர் ஆசீர்வதித்தார். எங்களோடு நீர் இடைப்படும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி 29வது சங்கீதம் நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 29. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்றுக்குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஷ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். வேதத்திலே ஜெபம் என்று சொல்லும்போது கிட்டத்தட்ட 650 முறைக்கும் மேலாக ஜெபத்தை பற்றி வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நிறைய சம்பவங்கள். ஆமென். ஆபிரகாமிலிருந்து ஆமென், ஈசாக்கிலிருந்து யாக்கோபு, இவர்கள் எல்லாரும் ஜெபித்த ஜெபங்கள் எல்லாம் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஜெபத்தின் மூலமாக அவர்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றிருக்கிறார்கள். வில்லியம் கனால் என்று சொல்லுகிற தேவ ஊழியக்காரர் இப்படி எழுதுகிறார்: உலகத்தில் நடந்த பெரிய பெரிய அற்புதங்களும் அடையாளங்களும் ஜெபத்தினால் மாத்திரமே நடந்ததென்பதை பிசாசானவன் மறுக்க முடியாது. ஜெபத்தின் ஆவி மேலே எழும்பும்போது பிசாசின் ராஜ்யம் கீழே இறங்குகிறது. Hallelujah. Satan cannot deny but that great wonders have been wrought by prayer. As the spirit of prayer goes up, so his kingdom goes down. Amen. ஜெபத்தின் ஆவி மேலே எழும்பும்போது பிசாசினுடைய ராஜ்யம் கீழே இறங்குகிறது. ஜெபத்திற்கு முன்பாக பிசாசினால் கிரியை செய்ய முடியாது. எங்கே ஜெபம் எழும்புகிறதோ அங்கே பிசாசானவன் தன்னுடைய கிரியைகளை செய்ய முயற்சிப்பான். ஏதாவது வகையில்
அந்த ஜெபத்தை தடுத்து விடும்படி பிசாசானவன் முயற்சிப்பான். நிறைய நேரங்களில் நீங்க கவனித்து பார்க்கும்போது, ஜெபிக்க நீங்க முயற்சி செய்யும் போது, ஜெபிக்க நீங்க தொடங்கும் போது சில பிரச்சனைகள், சில குழப்பங்கள் உங்களுக்குள்ளே வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். உடனடியாக ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு விரோதமாய் வந்து நிற்கும். ஏனென்று சொன்னால், நீங்கள் ஜெபிக்க போகிறீர்கள். ஜெபம் என்பது தேவனோடு நீங்கள் பேசுகிறதாகும். ஜெபம் இல்லாமல் நம்மால் ஒரு ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நம்மால் வாழ முடியாது. நாம் உண்மையுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஜெபம் என்பது மிகவும் அவசியமாயிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த ஜெபத்தை பற்றி தான், அந்த ஜெப வாழ்க்கையை பற்றி தான் இந்த நாளிலே நாம் மறுபடியும் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, நீங்கள் நினைக்கிறபடி எல்லோராலும் ஜெபிக்க முடியாது. எல்லோராலும் ஜெபிக்க முடியாது. சங்கீதம் 32வது சங்கீதம் 6வது வசனத்தில் இப்படி நாம் வாசிக்கிறோம், பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொன்னார், விழித்திருந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று அவர்களை பார்த்து சொன்னார். ஆனால் அவர்களால் ஜெபிக்க முடியவில்லை. இயேசு கிறிஸ்து சொல்லி கூட அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை? ஜெபிக்க முடியவில்லை. இயேசுவின் வார்த்தைக்கு முன்பாக பிசாசுகள் நடுங்கினது. இயேசுவின் வார்த்தைக்கு முன்பாக கடலின் அலைகள் அமைதலானது. இயேசுவின் வார்த்தைக்கு முன்பாக குருட்டு கண்கள் திறமுண்டது. இயேசுவின் வார்த்தைக்கு முன்பதாக செவிட்டு காதுகள் திறமுண்டது. ஆனால் சீஷர்களிடத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று அவர் சொன்னபோது சீஷர்களால் ஜெபிக்க முடியவில்லை. ஏனென்று தெரியுமா? எல்லாராலும் ஜெபிக்க முடியாது. நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஜெப ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்றால் அந்த ஜெப பிரசன்னத்தினால் நீங்கள் நிரப்பப்பட்டால் ஒழிய உங்களால் ஜெபிக்க முடியாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதைத்தான் சங்கீதங்களின் புஸ்தகம் 32:6 சொல்லப்பட்டிருக்கிறது, பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். பக்தி நமக்குள்ளே எழும்பும் போது நம்மால் விண்ணப்பம் செய்ய முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 18வது சங்கீதம் 3வது வசனம். ஆமென். இன்றைக்கு நம்முடைய சங்கீத பகுதியிலே இதே சங்கீதத்தை தான் நாம் வாசித்தோம். ஒரு நீண்ட ஒரு சங்கீதம். ஆமென். இதிலிருந்து சில வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். 3வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 18:3. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். பாருங்க, நீங்க ஜெபிக்கும் போது என்ன நடக்கிறது என்று சொன்னால், சத்துருக்களுக்கு நீங்களாகி நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள் அல்லது காப்பாற்றப்படுகிறீர்கள். சத்ருவினுடைய கிரியைகள் நிறைய விதங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறதை நம்மால் பார்க்க முடியும். பிசாசானவன் வியாதி என்கிற ரூபத்திலே உங்களுக்கு முன்பாக வருவான். பிசாசானவன் பணப்பற்றாக்குறை என்கிற ரூபத்திலே உங்களுக்கு முன்பாக வருவான். சில மனிதர்கள் மூலமாக பிரச்சனைகளை எழுப்பி உங்களிடத்திலே அவன் வருவான். பாருங்க, நீங்க ஜெபிக்கும் போது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சத்துருக்களுக்கு, என் சத்துருக்களுக்கு நீங்களாகி நான் என்ன செய்வேன்? ரட்சிக்கப்படுவேன். நீங்க ஜெபிக்கும் போது உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களினுடைய திட்டங்களில் இருந்து, அவனுடைய ஆலோசனைகளில் இருந்து, அவனுடைய எண்ணங்களில் இருந்து உங்களால் விடுதலை பெற முடியும். உங்களால் தப்பித்துக் கொள்ள முடியும். நீங்கள் ஜெபிக்காத பட்சத்திலே அப்படிப்பட்ட சோதனைகளால் நீங்கள் விழுந்து போகிறதற்கான வாய்ப்புகள் உண்டு. இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து என்ன செய்யுங்கள்? ஜெபம் பண்ணுங்கள். சோதனைக்குட்படாதபடிக்கு, சோதிக்கப்படாதபடிக்கு, அந்த சோதனையில் விழுந்து போய் விடாதபடிக்கு நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சோ ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் போது, ஆண்டவரை நோக்கி நீங்கள் விண்ணப்பம் பண்ணும் பொழுது உங்கள் சத்துருக்களுக்கு நீங்கள் ஆகி நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அடுத்ததாக அதே சங்கீதத்திலே 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. இந்த வசனத்தில் தாவீது சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை
கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, நிறைய பேர் அவருடைய வாழ்க்கையில நெருக்கம் அதிகமாகும் போது யாரிடத்திலாவது போய் சொல்லுவோம் என்று சொல்லித்தான் அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில கூட நெருக்கம் அதிகமாகும் போது ஏதாவது ஒரு வழியிலே யாரிடத்திலாவது இதை சொல்லி இதிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்று தான் நாம் பார்க்கிறோம். அந்த நெருக்கமான சூழ்நிலையிலே ஆண்டவரை பார்க்கிறவர்கள் வெகு சிலராயிருக்கிறார்கள். ஆமென். நெருக்கத்தின் மத்தியிலே ஆண்டவரை கூப்பிடுகிறவர்கள் வெகு சிலராயிருக்கிறார்கள். இங்கே தாவீது சொல்லுகிறார், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு. ஒருவேளை வெளியே சொல்ல முடியாத ஒரு நெருக்கத்திற்குள்ளாக நீங்கள் போய் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே அந்த நெருக்கத்தின் மத்தியிலே நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா. எப்படி ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என்று உங்களுக்கு பல யோசனைகள் எழும்பிக் கொண்டிருக்கலாம். தாவீது சொல்லுகிறார், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். அபயமிடுகிறார். ஆண்டவரை நோக்கி அவர் கெஞ்சுகிறார். ஆண்டவரை நோக்கி தன்னுடைய சத்தத்தை உயர்த்துகிறார். உடனே ஆண்டவர் என்ன செய்தாராம்? தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. ஆமென். ஜெபிக்கும் போது நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் தம்முடைய ஆலயத்தில் இருந்து உங்களுடைய சத்தத்தை அவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு தேவை. நாம் ஜெபிக்கும் போது என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஆண்டவர் அவருடைய ஆலயத்தில் இருந்து நம்முடைய சத்தத்தை அவர் கேட்கிறார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் ஜீவன் உள்ளவர். நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்க்கிறவர். நம்முடைய ஆண்டவர் நமக்கு பலனளிக்கிறவர். நம்முடைய ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவர், நம்மோடு இடைபடுகிறவராயிருக்கிறார். பாருங்க, என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் என்ன செய்ததாம்? ஏறிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க கூப்பிடும் போது உங்க கூப்பிடுதல் அவருடைய சந்நிதியில போய் அவருடைய செவிகள் என்ன செய்தாம்? ஏறுது. அடுத்த தடவை நீங்க ஜெபத்திற்கு முழங்கால் படியிடும் போது இதை நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். நான் முழங்கால் படியிட்டு நான் ஜெபிக்கும் போது, நான் ஜெப நிலைமையிலிருந்து நான் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் தம்முடைய ஆலயத்தில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஓ, அவருடைய செவிகளில் என்னுடைய வார்த்தைகள் ஏறிக்கொண்டிருக்கிறது. அவருடைய செவிக்குள்ளாக நான் ஜெபிக்கிற ஜெபங்கள் போய்கொண்டிருக்கிறது. பிசாசானவன் நிறைய நேரத்தில் உங்களிடத்தில் சொல்லுவான், ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்கவே இல்லை, உன்னுடைய ஜெபம் வெறுமையா இருக்கு, யாரிடத்தில் நீ ஜெபிக்கிற? இப்படிப்பட்ட பொய்களை எல்லாம் பிசாசானவன் என்ன செய்வான்? விதைப்பான். ஆமென். ஆனால் நீங்க சொல்லணும், என்னுடைய ஜெபத்தை கேட்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. என்னுடைய ஜெபம் கர்த்தருடைய சந்நிதியில் போய் அவருடைய செவிகளில் அது ஏறிக்கொண்டிருக்கிறது. அவர் அதை கேட்டுக் கொண்டிருக்கிறார். என் தேவன் என் ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. தாவீது இப்படி தான் சொல்றார், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதே சங்கீதத்தில் 16வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டாராம். ஆமென். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். 16வது வசனம். இந்த வசனத்தை பாருங்க. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து அப்படின்னா நீங்க ரொம்ப ஆழத்துல போயிட்டீங்கன்னு அர்த்தம். ரொம்ப கீழான ஒரு இடத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு ஆண்டவருக்கு எந்த தொடர்புமே இல்லாத ஒரு இடத்துல நீங்க போயிட்டீங்கன்னு அர்த்தம். ஆனா அங்க இருந்து தாவீது ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் என்ன செய்யறார்னா, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் வந்து பிடிக்க முடியாத ஒரு இடமே இல்லை. எத்தனை ஆழத்தில் நீ போயிருந்தாலும், ஆமென், கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். எத்தனை ஆழத்தில் நீங்கள் போயிருந்தாலும் அவருடைய கை உங்களை பிடிக்கும். அவருடைய கரம் உங்களை பிடிக்கும். ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற, அதாவது தண்ணீர்களால் அடிபட்டு அலைந்து கொண்டிருக்கிற ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற உங்களை அவர் தூக்கி விடுவார்.
ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் கை நீட்டி தூக்க முடியாத ஒரு ஆழம் இல்லை. நீங்க நினைக்கலாம், ஆண்டவருக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லாத ஒரு நிலைக்குள்ளாக நான் தள்ளப்பட்டு கிடக்கிறேன். ஆமென். பெரிய ஆழத்திற்குள்ளே நான் சிக்கிக் கொண்டிருக்கிறேன், ஜல பிரவாகத்தின் மத்தியில் இருக்கிறேன். நீங்க ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது உயரத்தில் இருக்கிற அவர் வானத்தில் இருக்கிறார். அங்க இருந்து அவர் கை நீட்டி ஆழத்தில் இருக்கிற உங்களை பிடித்து, ஆமென், ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற உங்களை தூக்கி விடுவார். ஆமென். ஹல்லேலூயா. சத்ரு சொல்லலாம், இந்த ஆழத்திலிருந்து மேலே போனவங்க யாருமே இல்லை, இந்த ஆழத்திலிருந்து தப்பிச்சவங்க யாருமே இல்லை, இவ்வளவு ஆழம் பார்த்து இதிலிருந்து வெளியே போனவங்க யாருமே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உயரத்திலிருந்து நான் உன்னை கை நீட்டி உன்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற உன்னை தூக்கி விடுவேன். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களோடு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். நீங்க ஜெபிக்கும் போது என்னென்ன காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் உங்களோடு பேசுகிறேன். நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் இதையெல்லாம் செய்கிறார். அது மாத்திரமல்ல, அதே சங்கீதம் 18வது சங்கீதம் 17வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த, வாசிப்போம், என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த நம்முடைய வாழ்க்கையில், ஆமென், சில நேரத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலையை கடந்து வருவோம். நம்மை விட பலவான்களாயிருப்பார்கள், நம்மை விட மிகவும் பலசாலிகள், நம்மால் அவர்களை மேற்கொள்ளவே முடியாது. மாம்சீகத்திலும் ஆவிக்குரிய ரீதியிலும் நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஆமென். ஆவிக்குரிய ரீதியில் சில கிரியைகளை உங்களால் மேற்கொள்ள முடியாத அளவுக்கு அவைகள் பலமுள்ளவைகளாயிருக்கும். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். ஆமென். நீங்க ஜெபிக்கும் போது இதெல்லாம் எப்போ நடந்ததுன்னு சொன்னா, தாவீது ஆண்டவரை நோக்கி துதிக்கு பாத்திரராகிய என் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன்னு சொல்லி ஜெபம் பண்றாருல, அந்த ஜெபத்துக்காக நடந்த விஷயங்களை தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த, ஆமென். இந்த வாரத்தில் உங்களிலும் அதிக பலவான்களாக இருக்கிற ஆட்களிடம் இருந்து ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். ஆமென். உங்களிலும் பலவான்களாக இருக்கிறவர்கள், உங்களால் மேற்கொள்ளவே முடியவில்லை என்ற நிலையில் இருக்கிற அவர்கள் மேலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா. எப்போ தெரியுமா? நீங்கள் ஜெபிக்கும் போது, நீங்கள் இன்றைக்கே ஜெபிக்க துவங்குங்கள். ஆண்டவர், நீங்க ஜெபிக்க 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 ஆண்டவர் உங்களிலும் பலவான்களாக இருக்கிற அவர்கள் மேலே ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஆமென். அவர்களுடைய பிடியில் இருந்து ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். அவர்களுடைய பிடியில் இருந்து ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். 19வது வசனத்தை வாசிக்கலாம். 19 சங்கீதம் 18:19. அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். பாருங்க, நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்க மேல பிரியமாகிறாரு. ஆமென். நீங்க ஜெபிக்கும் போது அவருடைய பிரியம் உங்கள் மேலே வைக்கப்படுகிறது. நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்கள் மேல் பிரியமாகிறார். ஆமென். உங்களுடைய நீதி நிமித்தம் அல்ல ஆண்டவர் உங்களை இரட்சிக்கிறது. வேதத்தில் வாசிக்கிறோம், என் மேல் பிரியமாயிருந்தபடியால், உங்களை நேசித்தபடியால் ஆண்டவர் உங்களை தப்புவிப்பார். ஆமென். தப்புவிப்பார். இந்த வாரத்தில் உங்களை தப்புவிப்பார். ஆமென். உங்களுடைய சூழ்நிலைகளில் இருந்து உங்களை தப்புவிப்பார். எப்படி நீங்க எஸ்கேப் ஆனீங்கன்னே தெரியாது, ஆனால் நீங்க எஸ்கேப் ஆயிருப்பீங்க. சிலர் ஆண்டவர் விபத்துகள்ல இருந்து இந்த வாரத்திலே தப்புவிப்பார். அதிசயமாய் அவர் தப்புவிப்பார். ஆமென். ஆண்டவர் எப்படி கிரியை செய்கிறார் என்பதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியாது. ஆமென். இது உங்களுடைய நீதியினாலோ, உங்களுடைய ஜெப வாழ்க்கையினாலோ, உங்களுடைய பரிசுத்தத்தினாலோ அல்ல. அவர் உங்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியால், கமான், அவர் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறபடியால் இந்த காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். நிச்சயமாக உங்களுடைய ஜெபங்கள் ஒரு நாளும் வீணாக போகவே போகாது. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக, நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது நடக்கிற நிறைய அற்புதங்கள் ஜெப நேரத்திலே நடந்திருக்கிறது. அதாவது ஜெபிக்கும் போதே அற்புதங்கள் நடக்கும். ஜெபிச்சிட்டு இருக்கும் போதே அற்புதங்கள் நடந்துரும். ஆமென். ஜெபம் பண்ணி
ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருடம், 2 வருடம், 10 வருடம் ஆன பிறகு இல்லை. ஜெபம் பண்ணும்போதே ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். அதனால தான் உங்கள் ஜெப நேரம் என்பதே ஒரு அற்புதத்தின் நேரமாயிருக்கிறது. அதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ஜெப நேரம் அற்புதத்தின் நேரமாகவே இருக்கிறது. ஆமென். நிறைய காரியங்களை வேதத்திலிருந்து சொல்ல முடியும். அதுக்கு சில காரியங்களை நம்ம வாசிக்கலாம். 2 நாளாகவும் 32வது அதிகாரம் 24வது வசனம். 2 நாளாகவும் 32:24. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். இந்த இடத்துல பாருங்க, எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு இருக்கிறாரு, மரணத்துக்கு ஏதுவாய் இருக்கிறார். அவர் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது, ஜெபம் பண்ணி 1 வாரம் ஆன போதுன்னு இருக்கா, அல்லது ஜெபம் பண்ணி 1 மாதம் ஆனதுக்கு அப்புறம் இருக்கா, 1 வருஷம் இல்லை. ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். ஆமென். நீங்கள் ஜெபம் பண்ணும்போதே ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுதே ஆண்டவர் உங்களுக்காக கிரியை செய்வார். எசேக்கியா ராஜா ஆமென் வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்து அந்த வீட்டிலே அவன் படுத்திருந்த பொழுது ஆமென் ஏசாயா தீர்க்கதரிசி அங்கே அனுப்பப்படுகிறார். அவர் சொன்னார், தீர்க்கதரிசி ஆமென் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், நீர் மரித்து போகிறீர். இதைத்தான் ஆண்டவர் சொன்னார்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி அங்கே சொன்னார். ஆமென். சொன்ன உடனே இந்த தீர்க்கதரிசி தன்னுடைய வழியாய் அந்த அரண்மனை விட்டு வெளியே போகிறார். அப்பொழுது எசேக்கியா ராஜா தன்னுடைய படுக்கையிலிருந்து சுவர்புறமாக தன்னுடைய முகத்தை திருப்பி அழுது அவன் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எசேக்கியா மிகவும் அழுதான். வேதத்திலே ஒரு சிலர் மிகவும் அழுதவர்கள், உடைந்து அழுதவர்கள் ஒரு சிலர். ஆமென். பேதுருவை குறித்து நாம் பார்க்கும்போது அவன் மிகவும் அழுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிரசங்க நேரத்திலே என்னுடைய சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. நானும் மிகவும் அழுது கொண்டிருக்கிறேன், ரொம்ப அழுகிறேன். அப்படின்ற சூழ்நிலையில் நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்காகத்தான் ஆண்டவர் பேசுகிறார். இங்க எசேக்கியா மிகவும் அழுதான். ஆமென். நான் மரித்து போயிடுவேனே அப்படின்னு சொல்லி அழுது ஆண்டவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணின போது, இன்னும் ஏசாயா என்ற தீர்க்கதரிசி அரண்மனையை விட்டு வெளியே போகல, அந்த முற்றத்தில் இருக்கும் போதே ஆண்டவர் மறுபடி தீர்க்கதரிசியை கூப்பிடுறார். போ, நீ போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். ஓ, உன்னுடைய ஆயுசு நாளோடு 15 வருஷத்தை கூட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். கேளுங்க, ஜெபம் பண்ணும்போதே நடந்த விஷயம். ஜெபம் பண்ணும்போதே ஆமென் ஆண்டவர் இப்படிப்பட்ட அற்புதங்களை உங்களுக்கு கட்டளையிடுவாராக. ஜெபிக்கும் போதே, ஹல்லேலூயா, ஜெபம் பண்ணும்போதே ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். வாக்குத்தத்தம் பண்ணி உங்களுக்கு அற்புதத்தை கட்டளையிடுகிறார். ஆமென். ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நம்முடைய ஆண்டவர் பேசுகிறவர் அல்லவா? நம்முடைய ஆண்டவர் கவனிக்கிறவர் அல்லவா? நம்முடைய ஆண்டவர் நம்முடைய நிலைகளை பார்க்கிறவர் அல்லவா? அவர் புரிந்து கொள்ளுகிறவர் அல்லவா? அவர் நம்மை படைத்தவர் அல்லவா? அவர் என்ன செய்கிறார்? நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எப்பொழுது? நாம் ஜெபிக்கும் போது. ஆமென். வாக்குத்தத்தம் பண்ணினதோடு மாத்திரம் அல்ல, நமக்கு ஒரு அற்புதத்தையும் செய்கிற வல்லமையுள்ள ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் இதைத்தான் செய்கிறார். அடுத்ததாக வாசிக்கலாம் 2 நாளாகமம் 33:13. 2 நாளாகமம் 33:13. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எஸ், அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். ஆமென். இந்த வசனத்தை நல்லா பாருங்க. அவரை நோக்கி அவன் மனாசே என்கிறதான அந்த ராஜா விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது,
விண்ணப்பம் பண்ணின பின்பு அல்ல, விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போதே, அதாவது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற போதே அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி, அப்படின்னா அவன் மிகவும் கெஞ்சி ஆண்டவரிடத்தில் என்ன செய்தான்? ஜெபம் பண்ணினான். ஆமென். இந்த உலகத்தில் கெஞ்சி நீங்க கேட்டால் சில மனிதர்கள் இருதயம் என்ன செய்யாது? உடையாது. நம்முடைய ஆண்டவர் கெஞ்சி கேட்ட உடனே அவனுடைய கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு அவனை என்ன செய்தார்? வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே என்ன செய்தானாம்? அறிந்தானாம். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஜெபிக்கும் போதே, ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே, ஆமென், உங்களுடைய கெஞ்சுதலுக்கு நீங்க கெஞ்சி கேட்கும்போது அந்த கெஞ்சுதலுக்கு ஆண்டவர் இறங்கி எந்தெந்த நிலைகளெல்லாம் நீங்க பின்னடைவா இருக்கிறீங்களோ, பின்னாக இருக்கிறீங்களோ, உங்களை மறுபடியும் ஆண்டவர் உங்களுடைய நிலைக்கு கொண்டு வருவார். ஆமென். நீங்கள் இருக்க வேண்டிய இடத்திலே நீங்கள் இல்லை, ஆனால் நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களுடைய இடத்திற்கு உங்களை கொண்டு வருவார். ஆமென். உங்களுடைய ஸ்தானத்திற்கு உங்களை கொண்டு வருவார். நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு இடத்திற்கு உங்களை ஆண்டவர் கொண்டு வருவார். இங்கே மனாசே தன்னுடைய ஸ்தானத்தை இழந்தவனாக ஆமென் அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் ஜெபித்த போது அவனுடைய ஸ்தானத்திற்கு அவன் மறுபடி வந்தான். நீங்கள் ஜெபிக்கிறவர்களானால் உங்களை ஆண்டவர் மறுபடியும் உங்களுடைய ஸ்தானத்திற்கு கொண்டு வருவார். நீங்கள் இழந்து போன அந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவர் மறுபடி உங்கள் மேல் துளிர்க்க செய்வார். ஆமென். அது மாத்திரமல்ல, இந்த இடத்திலே மனாசே கர்த்தரே தேவன் என்று அறிந்தான் என்பதாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தரே தேவன் என்று அறிகிற அந்த ஒரு கிரியை, அந்த ஒரு அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது நீங்க பார்க்க முடியும். ஆமென். மனாசே அறிந்து கொண்டான். ஓ கர்த்தரே தேவன், இவர்தான் நான் ஆராதித்தவர். ஆமென். இவர்தான் ஆபிரகாமின் தேவன், இவர்தான் ஈசாக்கு யாக்கோபு என்கிற என்னுடைய முன்னோர்களின் தேவன் என்று மனாசே அறிந்து கொண்டது போல நீங்கள் ஜெபிக்கும் போது நீங்களும் அறிந்து கொள்வீர்கள். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்திலே வாசிக்கிறோம், ஜெபத்தை கேட்கிறவரே. நம்முடைய ஆண்டவருக்கு எத்தனையோ நாமங்கள் உண்டு, அதுல ஒரு நாமம் ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. அவரை யெகோவா ஈரே என்று அழைக்கிறோம், யெகோவா ஷம்மா என்று அழைக்கிறோம், யெகோவா ஷிக்கேனு என்று அழைக்கிறோம், யெகோவா நிசி என்று அழைக்கிறோம். ஆமென். பல நாமங்கள் உடையவர் நம்முடைய ஆண்டவர். அதுல ஒரு நாமம் ஜெபத்தை கேட்கிறவர். சங்கீதங்களின் புஸ்தகம் 65:2 வாசிக்கும் போது இப்படி வாசிக்கிறோம், ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பழக்கம் இருக்கு. என்னன்னா, அவர் ஜெபத்தை தள்ளாதவர். சங்கீதங்களின் புஸ்தகம் 66:20 வாசிக்கும் போது, என் ஜெபத்தை தள்ளாமலும், என்னுடைய ஜெபத்தை தள்ளாமலும். உங்களுடைய ஜெபத்தை தள்ளுகிறவர் அல்ல, உங்களுடைய ஜெபத்தை உதாசீனப்படுத்துகிறவர் அல்ல, உங்களுடைய ஜெபத்தை தள்ளிவிடுகிறவர் அல்ல. ஆமென். உங்களுடைய ஜெபத்தை தள்ளாமல் இருக்கிற ஆண்டவர் நம்முடைய தேவன். ஆமென். மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை அலட்சியம் பண்ணுகிறவர் அல்ல. நீங்கள் உங்களுடைய நேரத்தை செலவழித்து அவருடைய சமூகத்தில் வந்து முழங்கால் படியிட்டு நிற்கிறதை, கரம் தட்டி பாடுகிறதை, வாய் திறந்து அவரை மகிமைப்படுத்துகிறதை, கரம் உயர்த்தி நிற்கிறதை, கண்ணீர் விடுகிறதை பார்த்து அவர் அலட்சியம் பண்ணுகிறவர் அல்ல. சங்கீதங்கள் புஸ்தகம் 102:16 சொல்லப்பட்டிருக்கிறது, திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். ஆமென். உங்களுடைய விண்ணப்பத்தை அவர் அங்கீகரிப்பார். எப்படி? உங்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் உங்களுடைய விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். ஆமென். 1 ராஜாக்கள் 8:35. 1 ராஜாக்கள் 8:35. அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால் வானம் அடைபட்டு மழை பெய்யாதிருக்கும் போது அவர்கள் இந்த ஸ்தலத்திற்கு நேராக விண்ணப்பம் செய்து உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி தங்களை தேவரீர் கிளேசப்படுத்துகையில் தங்கள் பாவங்களை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு, 36வது வசனம், தேவரீர் கேட்டு உமது அடியாரும் உமது ஜனமாகி இஸ்ரவேலும் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியை அவர்களுக்கு போதித்து தேவரீர் உமது ஜனத்திற்கு சுதந்திரமாக கொடுத்த உமது தேசத்தில் மழை பெய்ய கட்டளையிடுவீராக. நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், உங்களுடைய பாவங்களை
ஆண்டவர் மன்னிக்கிறார். ஆமென். நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய பாவங்களை என்ன செய்கிறார்? மன்னிக்கிறார். மாத்திரமல்ல, நாம் நடக்க வேண்டிய நல் வழிகளை நமக்கு ஆண்டவர் போதிக்கிறார். ஆண்டவர் எந்த வழியில நாம் நடக்கணும்னு நமக்கு தெரியணும்னா நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி நம்ம ஜெபிக்கும் போது தான் ஆண்டவர் நல்ல வழிகளை நமக்கு ஆண்டவர் போதிக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை, இந்த இடத்துல மழையை அங்கே ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அதுபோல நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நினைச்சு செஞ்சாதான் சில காரியங்களை செய்ய முடியும். நாம சில காரியங்களை செய்ய முடியாது. அப்படி நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்காக கிரியை செய்து இப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் அவர் நடப்பிக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக 2 நாளாகவும் 6:39 நீங்க வாசிக்கும் போது அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் ஜெபங்களையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரித்து உமக்கு விரோதமாய் பாவம் செய்த உம்முடைய ஜனத்திற்கு மன்னித்தருளும் என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆமென், நம்முடைய விண்ணப்பத்தையும் ஜெபங்களையும் ஆண்டவர் கேட்டு நம்முடைய நியாயத்தை ஆண்டவர் விசாரிக்கிறார். நம்முடைய வேலை ஸ்தலங்களில் சில நேரங்களில் அநியாயம் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்றாடம் நாம் இருக்கிற சில காரியங்களில், நம்ம பார்க்கிற சில காரியங்களில் நமக்கு அநியாயங்கள் நேர்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் நம்முடைய நியாயத்தை அவர் விசாரிக்கிறார். நீங்கள் ஒருவேளை அப்படிப்பட்ட சிந்தையோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம், என்னுடைய நியாயத்தை விசாரிக்க யாருமே இல்லை என்ற நிலையிலே, என்ற சிந்தையிலே நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களுடைய நியாயத்தை அவர் விசாரிக்கிறார். ஆமென். நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களுடைய நியாயத்தை என்ன செய்கிறார்? விசாரிக்கிறார். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அன்னாள் ஆமென் கர்த்தருடைய சமூகத்தில் போய் தன்னுடைய இருதயத்தை அவள் ஊற்றினாள். பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஆனால் நியாயத்தை விசாரித்தது ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. பெண்ணினால் அவளை மன கஷ்டப்படுத்தினாள். அவளை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகளை அவளுக்கு நேராக பேசினாள். இவள் எந்த ஒரு வார்த்தையும் அவளுக்கு மறு உத்தரவாக சொல்லவில்லை. ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து தன்னுடைய இருதயத்தை அவள் அங்கே ஊற்றினாள். அதற்கு ஆண்டவர் அவளுக்கு நியாயம் செய்ததை நீங்கள் அங்கே பார்க்க முடியும். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு அநியாயம் செய்தவர்களுக்கு நீங்கள் பதில் அநியாயம் செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திற்கு வாருங்கள். அவருடைய சமூகத்திலே வந்து உங்களுடைய இருதயத்தை அவரிடத்திலே ஊற்றி விடுங்கள். நீங்கள் ஜெபிங்க. நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களுடைய நியாயத்தை விசாரிக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியாக 2 வசனங்களை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். சங்கீதம் 4வது சங்கீதம் 1வது வசனத்தில், முதல் வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும், நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர், எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். ஆமென். இங்கே தாவீது ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்தார்னா, நெருக்கத்தில் இருந்த அவனுக்கு ஆண்டவர் விசாலத்தை உண்டாக்கினார். ஆமென். நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களுடைய நெருக்கங்களை மாற்றி உங்களுக்கு விசாலம் உண்டாக்குவார். ஆமென். இல்லை, இந்த நெருக்கத்தின் மேலே நீ நடந்து போ அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்படி சொல்லலை. நெருக்கத்தில் இருந்த தாவீதுக்கு ஆண்டவர் விசாலத்தை உண்டாக்கினார். ஆமென். ஒருவேளை அப்படிப்பட்ட நெருக்கத்தில் நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்களுக்கு விசாலத்தை உண்டு பண்ண விரும்புகிறார். ஆனால் எப்போ செய்வார் தெரியுமா? நீங்க ஜெபிக்கும் போது தான் ஆண்டவர் அந்த விசாலத்தை உங்களுக்கு ஆமென் காண்பிப்பார். அதன் வழியே உங்களை நடத்துவார். ஆமென். நீங்க ஜெபித்து பாருங்க, நிச்சயமாக சாட்சி சொல்லும் அளவிற்கு ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வதை உங்களால் உணர முடியும். அடுத்து வாசிக்கலாம். எரேமியா 31:9 கடைசி வசனம், அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாயிருக்கிறேன், எப்ராயிம் என் சிரேஷ்ட புத்திரனாயிருக்கிறான். நீங்க ஜெபிக்கும் போது அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜெபிக்கும் போது முதலாவது அவர் உங்களை என்ன பண்றார்னா உங்களை வழி நடத்துகிறார்.
ஆமென். உங்களுக்கு ஒரு வழி நடத்துதல் அவசியமாக இருக்கிறது. இந்த பொல்லாத உலகத்திலே ஆமென், எதை செய்தால் என்னவாகும் என்று தெரியாத ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு வழி நடத்துதல் தேவைப்படுகிறது. ஆண்டவர் உங்களை ஜெபிக்கும் போது உங்களை வழி நடத்துகிறார். இரண்டாவது என்ன செய்கிறார்னா, தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே உங்களை நடக்க பண்ணுகிறார், வழி நடத்துகிறார். அடுத்து உங்களை என்ன செய்கிறார்? நடக்க பண்ணுகிறார். நிறைய நேரத்தில் நமக்கு ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு தெரியும், ஆனால் அதில் நடக்க நமக்கு முடியாத ஒரு நிலையில காணப்படலாம். ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, அந்த வழிகளில் நம்மை நடக்க பண்ணுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்மை வழி நடத்துகிறார், நம்மை நடக்க பண்ணுகிறார். இவைகள் எல்லாம் ஜெபிக்கும் போது மாத்திரமே ஆண்டவர் செய்கிறார். ஜெபிக்கிறதற்கு நம்முடைய இருதயங்களை திறந்து கொடுப்போம். கண்களை மூடி சில நிமிடங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூப்பா. நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் இந்த அருமையான இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளின் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆராதனை நீர் ஆசீர்வதித்து தந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பாடல் வேலை ஆசீர்வதித்ததற்காக நன்றி ஆண்டவரே. வேத வாசிப்பு பகுதிகளை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. விசேஷமாக உம்முடைய வார்த்தைகளை நீர் எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காக, எங்களோடு நீர் பேசினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே எங்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுக்குள்ளே ஜீவனை தருகிறதாய் இருக்கிறது. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். எங்களோடு பேசினதற்காக நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர், இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களோடு நீர் பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவர், விசேஷமாக எல்லை பட்டணத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்களுக்காக ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை நீர் ரட்சிப்பீராக ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர், அவர்கள் உம்முடைய நாமத்தை அறிந்து கொள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய இரத்தத்தினாலே கழுவப்பட பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ள பிள்ளைகளாய் மாற தேவன் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவர்களை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறீர். வேதத்தில் வாசிக்கிறோம், ரட்சிப்பு கர்த்தருடையது என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் அவர்களை ரட்சிக்கிறவராய் இருக்கிறபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். தனித்தனியாய் பேர் பேராய் ஆசீர்வதியும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர், என்னென்ன தேவைகளுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் இன்றைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அந்த தேவைகள் எல்லாம் நீர் சந்தியும் ஆண்டவரே. அவருடைய எதிர்பார்ப்புகளுக்கு மேலாக நீர் கிரியை செய்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா காரியத்தையும் உம்முடைய பாதத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen.